மத்திய கிழக்கில் அமெரிக்க ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்போது ஒரு மெல்லிய நூலிழையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் ஹோர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஈரான் செயல்படும் விதம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கடும் ஆத்திரமடைய செய்திருக்கிறது. ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் டேங்கர்களுக்கு ஈரான் கட்டணம் வசூலிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆவேசமான பதிவுகளை வெளியிட்டுள்ள ட்ரம்ப், ஈரான் மிகவும் மோசமாகவும் கண்ணியமற்ற முறையிலும் செயல்படுவதாக கூறியுள்ளார். நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் இது கிடையாது, இது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிப்பதாக வரும் செய்திகள் உண்மை என்றால் அதை ஈரான் உடனே நிறுத்த வேண்டும் என்று மிக காட்டமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான நிபந்தனையே ஹோர்முஸ் ஜலசந்தியை எவ்வித தடையுமின்றி திறந்து வைப்பதுதான். உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 1/5 இந்த நீர்வழிப்பாதை வழியாகத்தான் நடக்கிறது. இந்த விவகாரத்தில் ஏற்படும் சிறு தடங்களும் உலக சந்தையை, குறிப்பாக இந்தியா போன்ற எரிசக்தி இறக்குமதியை சார்ந்திருக்கும் நாடுகளை நேரடியாக பாதிக்கப்படுகிறது. இந்த வார இறுதியில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடக்கவிருக்கும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக இந்த விவகாரம் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் உயர்மட்ட குழுவினர் துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தலைமையிலான இஸ்லாமாபாத் செல்ல தயாராகி வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை இருதரப்பு உறவில் புதிய விரிசலை உண்டாக்கியிருக்கிறது.